தவம் பண்றேன். பச்சை தண்ணீர் பருகல, அன்ன ஆகாரம் கிடையாது, ஒண்ணு உறக்கம் கிடையாது. சரி, அக்னி சுவாலையாக எரிகிறது, அனலாக வீசுகிறது. கைலாயமலை நடுங்கிக் கொண்டிருக்கிற காரணம் மகிஷாசுரன் தவநிலைதான். மகிஷாசுரன் தவநிலையை அறிந்து பகவான் எப்படி வருகின்றார் தெரியுமா? காளை வாகனத்தில் ஆரோகணித்து புறப்பட்டு வருகின்றார். ஒருவனுக்கு என்ன வாகனம்? ஒருவனுக்கு மலி வாகனம். எங்க ஆத்தாளுக்கு சிங்க வாகனம். சிங்க வாகனம். ஆமாப்பா, நம்ம விநாயக பெருமாளுக்கு எலி வாகனம். மூஞ்சிக்கு வாகனம். மூஞ்சிக்கு வாகனம். எலி வாகனமா? எலி வாகனம். எலி வாகனம். நம்ம விஷ்ணு பகவானுக்கு கடு வாகனம். கடு வாகனம். அம்மா, உனக்கு என்ன வாகனம்? எனக்கு என்ன ஓபடி வாகனம். கோயில்பட்டி வரை பஸ் வாகனம். பஸ் வாகனம். அங்கிருந்து இதுவரை ஓபடி வாகனம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வண்டி வச்சிருக்காங்க. ஆமையா, ஒரு காலத்துல பாத யாத்திரையா தான் நடக்கும். ஆமா, பாத யாத்திரையா நடக்கும். ஒரு சைக்கிள் கிடைச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல வந்தது. ஆமா, அப்புறம் சைக்கிள் ஓட ஆரம்பிச்சு. ஆமா, அதுக்கப்புறம் இல்லையா மிதிச்சு மிதிச்சு காலெல்லாம் வலிக்கு ஒரு டிவிஎஸ் விப்பட்டி கிடைச்சா நல்லா இருக்கும். சுட்டி வந்து இது என்ன வண்டி? சின்ன வண்டி. இதை விட கொஞ்சம் பெரிய வண்டியா நல்லா இருக்கு. பெரிய வண்டியா அப்படின்னா அந்த காலத்துல ராஜ்தூத், எஸ்பி இப்படி வண்டிகள்லாம் இருந்தது. புல்லட் அந்த காலத்துல புல்லட் உண்டு. ஆமையா, ஆமா, அந்த வண்டி ஓடிச்சு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ பாத்தீங்கன்னா விதவிதமா வாகனம் வந்துட்டு. விதவிதமா அவ்வளவு பெருச மாதிரி இப்ப ஒரு வண்டி வந்திருக்கு பாரு. எந்த வண்டி ஐயா? அந்த வண்டி பேரு காதல் வாகனமா? காதல் வாகனமா? ஆமா. அது நடுவுல உட்கார்ந்து வண்டி ஓட்டுறாங்க. அவர் உட்கார்ந்தா பள்ளமா இருக்குமா? பள்ளமா இருக்கும். பின்னாடி இங்கிட்டு உயரமா இருக்குமா? உயரமா. பின்னாடி உட்காருவாங்கல்ல, அது இப்படித்தான் கிடக்கணுமா? இப்படித்தாங்க. ஆமா. ஏமா சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அதுக்கு பேர் காதல் வாகனம் பேர் வச்சிருக்காங்க. சரி, ஆமா. சரி, காதலி உட்கார வச்சா இப்படி கிடந்துடுவா. பொண்டாட்டி உட்கார வச்சாலும் இப்படி கிடந்துடுவா. பெத்தவளை உட்கார வச்சா மாமியார உட்கார வச்சுட்டு போலாம், தப்பு கிடையாது. எந்த மாமியாரையும் பார்த்தேன் ஒரு உலக தெரியும். கல்யாணமே முடிஞ்சாம வச்சிருக்கேன். ஆமையா, முடிஞ்சாங்க உலக தெரியும். உன் மகன் மாமியார் எப்படி கூட்டு போறா? அது அப்படி ஒரு வாகனம். ஆமையா, இன்னும் விதவிதமா வாகனங்கள்லாம் வந்துட்டு. சிவபெருமானுக்கு காளை வாகனம். காளை வாகனத்தில் ஆரோகணித்து கருக்கண்ட பகவான் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி காளை நல்ல வாகனத்தை காளை நல்ல வாகனத்தை
வாழும்